ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சட்னி அரைச்சிருந்தேன். அதை ஷேர் பண்ணலான்னு தான். சௌச்சௌ இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரமிளகா, கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு புளி வந்து அரைக்கும் போதுக்கு புளியும் உப்பும் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, சாதாவாக நெய் ஊற்றிட்டு வெள்ளை சாதத்தில் இது வச்சு சாப்பிட்றலாம். அப்புறம் தயிர் சாதத்துக்கு இதுக்கெலாம் வந்து நல்லா சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் தோசைக்கு தான் வந்து இந்த சட்னி அரைக்கிறேன். இதை தாளித்து ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. நான் தாளித்து ஊற்றலை, அப்படியே சாப்பிட்றதுக்கு. அதேமாதிரி பஜ்ஜிக்கெலாம் இதை தொட்டுக்கலாம். நான் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடும்போதுக்கு அவசரத்துக்கு ஈஸியாக அந்த சட்னியை செஞ்சு முடிச்சிட்டேன். சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய பிள்ளைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். பிள்ளைங்க காய்கறினாலே அலறடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க.